ஹலோ கைஸ், வெல்கம் டு மேட் YTC. இன்றைக்கி நம்ம பேச்சுலர் மட்டன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்றத பார்க்க போகிறோம். அண்ட் பேச்சுலர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது பேச்சுலர் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஆனியன், டொமேட்டோ, மின்ட்டு. ஆனியன் நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஆனியன் போட்டிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் டொமேட்டோவும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற டொமேட்டோ அளவு 3. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கழுவி புதினாவை தனியாக கிள்ளி எடுத்திருக்கேன். கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள்: பிரியாணி இலை, சோம்பு, ட்ரை பாசி, பூ, ஏலக்காய், லவங்கம், பட்டை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். இது இல்லாமல் பிரியாணி செய்யவே முடியாது. இன்கேஸ் இது இல்லாமல் செஞ்சால் அது பிரியாணியே கிடையாது. இதே டைலாக் நான் பேச்சுலர் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப பிரியாணி செய்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான பொருட்கள். நெக்ஸ்ட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். இது குக்கர் பிரியாணி கிடையாது, இது தம் பிரியாணி. ஸோ ஆல்ரெடி பேச்சுலர் சிக்கன் பிரியாணியும் பண்ணியிருக்கோம். அதுவுமே குக்கரில் செஞ்ச பிரியாணி கிடையாது, சிக்கன் தம் பிரியாணி. இப்போ செய்ய போகிறது பேச்சுலர் மட்டன் தம் பிரியாணி. எனக்கு குக்கர் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸாவோ இல்லை டபரா அது மாதிரி வச்சு செய்யணுன்னா உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கீ விட்டேன் அண்ட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு. இந்த நெய்யும் எண்ணெயும் சூடாகிற கேப்பில் நான் ஜிஞ்சர் கார்லிக் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதெல்லாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கை மேலே வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும். இந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பிரியாணிக்கு தேவையானது ஆல்ரெடி சொன்னது: ஏலக்காய், பட்டை, லவங்கம், பூ அண்டு பிரியாணி இலை, ட்ரை பாசியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டார்க்காக ஆகிடக்கூடாது, தீஞ்சு போயிடக்கூடாது. ஸோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் கூட ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மசாலா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ ஆனியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா ஆனியனை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா வதங்கணும் ஆனியன். இந்த மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஆனியனுக்கு எவ்வளோ கோல்டு கலரில் வருதோ அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ நான் இது கூட 2 பச்சை மிளகாவும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் இப்போவே ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கான டைம் வரும், அப்போ தான் ஆட் பண்ணணும். ஆனியன் வதங்குற கேப்பில் நான் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, கேப்பில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதே மாதிரி நான் பாசுமதி அரிசியும் வாஷ் பண்ணி எடுக்கிறேன். பாசுமதி அரிசி நான் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 3 டைமுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அப்படியே நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை ஆட் பண்ணணும். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. டொமேட்டோ இந்த ஸ்லைஸ்லாம் போய் நல்லா குக் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆனியன் கோல்டன் ஃப்ரை வரத்துக்கு முன்னாடியே ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது பேச்சுலர்ஸ் தம் பிரியாணி. ஸோ இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறது, டொமேட்டோ ஃப்ரை ஆகிற டைம்லேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரையிங் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணியோட ஜெல் ஆகாது. இப்போ டொமேட்டோ ஓரளவுக்கு குக்காகி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண வேண்டிய டைம். ஸோ பிரியாணிக்கு தேவையான அடிஷ்னல் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி காரசாரமாக இருக்கும். ஸோ இப்போ நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சில பேருக்கு காரம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா தேவையான அளவு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆச்சி பிரியாணி மசாலா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எந்த ஸ்டைல், எந்த கம்பெனி பிரியாணி மசாலா தேவையோ அந்த கம்பெனி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கியூமன் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். சீரகத்தூளும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா குக் ஆக விடணும். ஸோ இது எப்படி மசாலா குக் ஆகிடுச்சு இல்லைன்றது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, மசாலா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விட்ட ஆயில், கீ எல்லாமே செப்பரேட் ஆகி வரும். அப்போனா மசாலா நல்லா குக் ஆகிடுச்சுன்ட்டு அர்த்தம்.
நான் இப்போ தான் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் நான் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மசாலா குக் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே ஜிஞ்சர் கார்லிக் குக் ஆகணும். ஸோ அதனால் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆனியன் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமே ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஜிஞ்சர் கார்லிக்கும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. அந்த எண்ணெய்லாம் தனியாக விட்டுருக்கு. இந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணலாம். நான் சொல்கிறேன் மொத்தமாக சால்ட் எப்போ ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பேச்சுலர் மட்டன் பிரியாணியில் மட்டன் இல்லாமல் இருந்தால் எப்படி, மட்டனோட தயிர் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் மட்டனை தயிரோட சோக் பண்ண வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை குக் ஆகிற கேப்லேயும் பண்ணலாம். ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் 5 to 10 minutes சோக் ஆனால் போதும். அதனால் நான் குக் பண்ணிகிட்ருக்கிறப்பவே சில வேலைகளில் சைட் பை சைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு 10 minutesக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் குக் பண்ணி வச்சுருக்கிறது நல்லாவே குக் ஆகிருக்கு. வெங்காயம், தக்காளி, மற்ற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ஆயில் தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்துட்டாலே நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மின்ட் லீஃபு, கொரியாண்டர் லீஃப் எல்லாமே நம்ம ரெடியாக முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் பாயில் பண்ணணும். கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணினோம், பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை எடுத்து ஆட் பண்ணலாம். மட்டன் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்து மட்டனை நல்லா கிளறி விட்டு மசாலா ஃபுல்லாக மட்டனில் செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு மட்டனை ஒரு கொதி விடணும். கொதி விட்டதுக்கப்புறம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு மூடணும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பிரியாணி கிடையாது, இது பேச்சுலர்ஸ் தம் பிரியாணின்னு சொன்னீங்க. இப்போ என்னென்னா ப்ரெஷர் குக் மூடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மட்டன் வந்து குக் ஆக டைம் எடுக்கும். ஸோ ஒரு 2 to 3 whistles விடணும். அதனால் பாயில் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணிவிட்டு கேப்பில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியை ஃபில்டர் பண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கணும். மட்டன் இப்போ நல்லா கொதிக்க வந்துடுச்சு. இப்போது நீங்கள் பார்க்கலாம் பபுள்ஸாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிவிட்டு, காரம்லாம் இந்த டைமில் தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ சால்ட்டு, சில்லி பவுடர் எல்லாமே தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. எப்பவுமே சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அதிகமாக நமக்கு டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கறிக்கணும். அப்போ தான் ரைஸ் போடும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூட வேண்டிய டைம் தான். மூடினதுக்கப்புறம் இது மாதிரி ஏர்ஃப்ளோ இருக்கும். இந்த டைமில் இந்த லிட்டை எடுத்து க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் 4 விசில் விடணும். ரிமைனிங் இருக்கிற ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் ஆச்சுன்னா மட்டன் நல்லா குக் ஆகிருக்குன்ற அர்த்தம். மட்டன் நல்லா சூப் ஸ்டேட்டஸில் இருக்குது. மட்டன்லேருந்தே ப்ரெஷர் குக்லேருந்து வந்த தண்ணி இருக்குது, நல்லா சூப் ஸ்டேட்டஸில் இருக்குது. இதுக்கப்புறம் இதோட ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ்க்கு மேலே 1 inch தண்ணி இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணல, தம் போட போகிறோம். ஸோ 1 inchக்கு மேலே இருக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்ட அப்புறம் இந்த அளவுக்கு லெவலில் இருக்கணும். இந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு பேச்சுலர் தம் பிரியாணி ரெடி. இதே மாதிரி பேச்சுலர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை ஃப்ரம் மேட் YTC.